அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். பிரம்மமுகூர்த்தா 7 days ப்ரோக்ராம் மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை கூறிய உங்களுக்கு நன்றி. நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன விதம் எங்களுக்கு மேலும் பாசிட்டிவா இருக்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருக்கு. நான் மன நிம்மதி வேண்டி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றத்தை தரும்னு நான் நம்புறேன். முன்னர் இருந்ததை விட இப்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு இந்த மாறுதலை வழங்கியே உங்களுக்கு மிகுந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஹிமாலயாஸ் யாத்ரா ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கோம். December 4 to December 8 வரைக்கும் நடக்க இருக்குது. ஆல்ரெடி 15th அன்னைக்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னோட வேலையில நான் ஆஃபீஸ்ல டைம் கேட்டிருக்கேன், ஸோ லீவ் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த யாத்ரால நானும் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த யாத்ராவோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணாம திரும்ப ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். மொத்தமே இன்னும் மீதி இருக்கக்கூடிய 5 seats தான் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பற்றற்ற நிலை அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா தினமும் வேக்கப் சேலஞ்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மார்னிங் வேக்கப் சேலஞ்சுன்னு சொல்லி நம்ம ஒரு சேலஞ்ச் நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு 21 நாள் நடந்துட்டு இருக்குது. இந்த 21 நாளும் ஒரு டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு கிளாஸ்ல கலந்துக்கிறாங்க, நடுவில் கிராட்டிடியூட் எழுதுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம இந்த 5 to 6ல சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஷயத்த யூடியூப்ல சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்து பேசுறேன். அதாவது பற்றற்ற நிலை அப்படின்றது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பல பேர் இது ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. பற்றற்று வாழணுங்க, பற்றற்று வாழ்ந்தாதான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றதுனால பற்றற்று வாழ்வது அப்படின்றது நிறைய பேர் ஒரு குழப்பத்துக்குள்ள போய்க்கிறீங்க. எனக்கு என்னோட மனைவியை பிடிக்காதுங்க, என் குழந்தைய பிடிக்காதுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அப்பாவை நான் அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறது கிடையாதுங்க, ஏன்னா நான் பற்றற்று இருக்கிறேன், நான் ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றேன். இப்படி எல்லாமே ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இன்னொரு சைடு பணம் காசு மேல ஒரு பற்று இருக்கும், வேற ஏதாவது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதன் மீது ரொம்ப பற்று இருக்கும். இந்த மாதிரி பற்று வேற ஒரு இடத்துல வச்சுக்கிறீங்க. ஆனா இந்த உயிர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை காட்டுறது கிடையாது. அப்ப என்னன்னா இங்க இருந்து பொய்யா சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிக்கிறீங்களே தவிர வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நல்லா நீங்க டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்பதான் அந்த ஒரு மாற்றம் என்பது உங்களுக்குள்ள நிகழும். இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பயந்து ஓட ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வேற ஒரு விஷயத்த போய் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா இந்த பற்றற்று இருக்கக்கூடிய நிலையானது அப்படின்றது ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, நல்லா கவனமா கேளுங்க. பற்றற்ற நிலை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சமநிலையோடு இருக்கின்றானோ, எவன் ஒருவனுக்கு அந்த சமநிலை பார்வை இருக்கோ, இப்ப வர்றதை கண்டும் அவன் பெருசா சந்தோஷப்படவும் கூடாது, அதே மாதிரி போறதை கண்டும் அவன் பெருசா வருத்தப்படவும் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வாய்க்கும் என்றால் அவன் பற்றற்ற நிலையில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் அந்த குழந்தைக்கும் ஞானிக்கும் இந்த பிரச்சனை ஏன் இங்க பெருசா தெரியறது இல்லை அப்படின்னா எதுலயும் பங்கேற்பு கிடையாது. வந்தாலும் தெரியாது, போனாலும் அதை பத்தி கவலை கிடையாது. அப்போ நான் இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் மீது பற்று வச்சேன்னா எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணும்போது எனக்கு பாதிப்பு கொடுக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது பற்றுன்றது நீங்க எதை சொல்றீங்க? அன்பு காட்டுறத பற்றுன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. இப்போ நான் எங்க அம்மா பற்ற போய் நான் ரொம்ப சந்தோஷமா பேசுறேன், அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்துல நான் பண்ணி கொடுக்குறேன்னா அதை பற்றாக நீங்க பார்க்குறீங்க. என் குழந்தை மீது ஒரு அன்பு உருவாகுது, ஒரு கருணை உண்டாகுது அப்படின்னா அதை பற்றாக நீங்க பாக்குறீங்க. இப்ப மனைவியை கொஞ்சுறது அப்படின்றது ஒரு பற்றாக நீங்க பார்க்குறீங்க. அந்த இடத்துல அது தேவை அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துதான் நீங்க கடந்து போகணுமே தவிர அது பற்றுன்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்களே ஒரு பொய்யான ஒரு பின்பத்தை நீங்க கிரியேட் பண்ணிக்க கூடாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா அப்படிதான் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அப்படி கிரியேட் பண்றதுனால எங்க அம்மாவெல்லாம் நான் கவனிக்கிறது இல்லைங்க, நான் பற்றற்று போறேங்க, ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றேன், அதனால எந்த உயிர் மீதும் எனக்கு பற்று கிடையாது. இங்க பாருங்க, பொருள் மீது உங்களுக்கு பற்று இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த உயிர் மீது உங்களுக்கு காட்டக்கூடியது அன்பு. அதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்குது. உங்களுக்கு எல்லா ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாருமே சொல்றது என்ன? அன்பு காட்டுங்க, அன்பு காட்டுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த அன்பு உங்க குடும்பத்துக்குள்ளேயே இல்ல, உங்க மனைவி கிட்ட இல்ல, உங்க அம்மா கிட்ட இல்ல, உங்க அம்மா கிட்ட நீங்க காட்ட மாட்டீங்க. இந்த மாதிரி சுத்தி உள்ள உயிர்கிட்ட யாருக்கிட்டையுமே நீங்க அன்பு காட்டல. ஆனா அன்பை பத்தி நம்ம பேசுவோம், அன்பை பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அன்பா இருக்கிறேங்கன்னு நீங்க பெருமையா போய் வெளியே சொல்லிக்கிறீங்க. எப்படி இது? வீட்டுக்குள்ளேயே முதல்ல உங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னா எப்படி இங்க வெளியே வரும்?
இதனாலதான் ஏன் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டது அப்படின்னா, குடும்பத்தில் இருந்தால் உங்களால் அன்பு செலுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பாசம் அப்படின்னக்கூடியது வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்கிட்ட, இப்போ உங்க குழந்தைகிட்ட காட்டுறீங்க, உங்க மனைவி கிட்ட காட்டுறீங்க, உங்க அம்மா அப்பாட்ட காட்டுறீங்கன்னா அது பாசம். அதே ஒரு விஷயம் எல்லா உயிர்கள் மீதும் உண்டாகுது அப்படின்னா, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிர் கூடயும் அது உண்டாகுது அப்படின்னா அது அன்பு. இங்க பாசத்துக்கும் அன்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இதை பற்றாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். அதனால நான் எந்த உயிர் மீதும் அன்பு காட்ட மாட்டேன், ஏன்னா இது எனக்கு பற்றாக வருது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஓஷோ அவர்கள் டீச் பண்ணது கூட, அன்புன்றது அந்த உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த உயிருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு நீங்க என்னென்ன விஷயங்களை நீங்க கடந்து போகணுமோ அது எல்லாத்தையும் கடந்து போகணும். இப்ப நாளைக்கே அந்த உயிர் நம்ம கிட்ட இல்லைனாலும் ஓகே, அந்த உயிர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற நிலை உங்களுக்கு வருதா, அப்ப அது பற்றற்ற நிலையாக இருக்கிறீங்க. இப்ப நாளைக்கே உங்க கூட பழகக்கூடியவங்க, பழகிட்டு இருந்தவங்க நாளைக்கு உங்க கூட இல்லையா, இறைவன் அவங்களுக்கு சரியான ஒரு இடத்த கொடுத்துருக்கிறான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருது அப்படின்னா அது பற்றற்ற நிலை. இல்லைங்க அவங்க இருந்தாதாங்க என்னால வாழ முடியும், எனக்கு வந்து அவங்க இல்லைன்னா அந்த உலகத்துல வாழவே முடியாது அப்படின்னா, இப்போ அந்த பொருள் மீதா இருக்கட்டும், அந்த ஒரு உறவின் மீதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பற்று உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த பற்று உங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்குது. ஆனா இந்த அன்பு காட்டுறதே பற்று அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த உயிர் மீதும் உங்களுக்கு அன்பே வராது. யாரையுமே நீங்க வந்து அன்பு செலுத்த மாட்டீங்க, அம்மா அப்பாட்ட அன்பு செலுத்த மாட்டீங்க, குழந்தைகிட்ட அன்பு செலுத்த மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையானது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லும் போது, மனைவி கிட்ட இருந்து ஒரு கெட்ட பெயரை சம்பாதிக்கிறீங்க, அம்மா அப்பாட்ட இருந்து ஒரு கெட்ட பெயரை சம்பாதிக்கிறீங்க. கெட்ட பெயர்னா எப்படி சொல்றேன், என்ன அவன் எதுவுமே என்ன கண்டுக்க மாட்டான் அப்படின்னும் போது, இங்க மனைவிக்கு நீங்க எந்த விஷயத்தை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணீங்களோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு எமோஷனலான ஒரு டச் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க சில எமோஷனலான சில விஷயத்த அவங்க கிட்ட நீங்க கலந்து பேசணும். அங்க எமோஷன்ஸே இல்லை அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணதே வேஸ்ட் இல்லையா? இப்போ அம்மா அப்பாவுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இப்போ அந்த இடத்துல அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணி கொடுத்தா இது நான் பற்றுங்க, அதனால நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுத்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்க சிறப்பாக பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உயர்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியே, அதுவும் ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராவலே. ஏன்னா நீர் போல இருத்தல். நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அடி வாங்காது. நீங்க இங்க வீட்டுல இருந்து நீங்க டிராவல் பண்றீங்களா, அப்பயும் உங்களால ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ண முடியும். நீங்க கோயில்ல இருந்து டிராவல் பண்றீங்களா, அப்பயும் உங்களால சூப்பரா டிராவல் பண்ண முடியும். நீங்க துறவரம் போய் டிராவல் பண்றீங்களா, அப்பயும் டிராவல் பண்ண முடியும். ஆனா எந்த ஒரு இடத்துலயும் இருந்து ஒரு தடை அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கக்கூடியதே ஒரு விஷயமே இங்க கிடையாது. பார்க்கக்கூடியது எங்க இருந்து பாக்குதுன்னா, உங்களோட அந்த பதிவு இருக்கு இல்லையா. இப்ப இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா நான் டிராவல் பண்றதுக்கு இதெல்லாம் எனக்கு பாதிப்புன்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணுது பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு காட்டுது. இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி அதுதான் காட்டுது. அதுதான் உங்களுக்கு இதெல்லாமே வந்து பற்று உனக்கு, அதனால இதெல்லாம் நீ வந்து எடுத்துக்கிட்ட அப்படின்னா உன் லைஃப்ல டிராவல் பண்ணி போக முடியாதுன்னு சொல்லி உள்ள இருந்து ஒண்ணு சொல்லுது. ஓகே இதுதான் உண்மை போலன்னு சொல்லி நீங்களும் அதை நம்பி அதுக்கப்புறம் அப்படி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ சொல்லக்கூடிய விஷயமும் உள்ள இருந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லுது இல்லையா, அதை ஓகேன்னு சொல்லி நீங்க அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதை கொஞ்சம் உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி நீங்க அதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்க தெரியணும். பிரிச்சு பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரியவே புரியாது. எப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயம் வரும்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, இது என்ன அப்படின்னு சொல்லி பகுத்து பார்த்து சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, அப்ப அவனுக்கு ஞானம் என்பது பிறகுது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு தெளிவே இருக்காது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வருது. இப்ப அந்த நெகட்டிவான ஒரு தாட் மேல இருந்து கீழே குதிக்கணும்னு தோணுது, உடனே கீழே குதிச்சிருவீங்களா? குதிக்க மாட்டோம் தானே. அதை எடுத்து அலசிவோம்ல, ஐயோ மேல இருந்து கீழே குதிச்சா என்ன ஆகுறது, கை கால் உடையுமே, உயிர் போயிடுமே இப்படின்னு அலசி ஆராயுதுல. அப்ப மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் தவறாக சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப மற்ற நேரத்துல வந்து உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி அது சொல்லுச்சுன்னா அதை நீங்க அப்படியே எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படவில்லை என்றாலும் சில கடமைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை சிறப்பாக செஞ்சு முடிங்க. எந்த ஒரு கடமையை நீங்க கையில் எடுத்தீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிங்க. இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு வரும், என்னங்க ராகவேந்திரரா இருக்கட்டும், இல்ல வள்ளல் பெருமானா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி நிறைய மகான்கள்லாம் வந்து ஃபேமிலி விட்டுட்டு தானே போனாங்க, அப்ப அதுதானே பற்றற்ற நிலை? பாருங்க, அது பற்றற்ற நிலை கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒரு நிலை என்பது வாய்ச்சிருக்கு, அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியமான எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. நீங்க இங்க இருந்துதான் ஒரு விஷயத்தை கடக்க முடியும்னா அது இங்க இருந்துதான் நீங்க சில விஷயத்தை கடக்க முடியும். இப்போ சில பேர் சொல்றது என்னன்னா, நான் வந்து என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துல போய் மற்ற உயிர்களுக்காக நான் வந்து சேவை பண்ண போறேன், நான் வந்து அப்படி காசி சைடு போறேன், ராமேஸ்வரம் சைடு போறேன், அங்க போய் என்ன பண்ண போறீங்க, அங்க போய் சில சேவை பண்ணலான் இருக்கிறேன், கர்ம யோகா பண்ணலான் இருக்கிறேன். சரி, அப்ப வீட்டுல பண்ணக்கூடியது கர்ம யோகம் கிடையாதா? உங்க கூட இருக்கக்கூடிய உயிருக்கு பண்ணக்கூடியது ஒரு தர்மம் கிடையாதா? எல்லாமே தர்மம் தான், எல்லாமே அறம் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அந்த பற்றற்ற நிலைன்னா என்னன்றது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிடும். இதே முதல்ல நம்ம இங்க தப்பா பாக்குறோம்.
தப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்போ இப்படி புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த இமயமலை யாத்ரா டிசம்பர் 4 to டிசம்பர் 8 வரைக்கும் நடக்க இருக்குது. 4 இரவாக 5 பகலாக நம்ம டிராவல் பண்ண இருக்கிறோம். நீங்களும் என்னுடன் சேர்ந்து தான் டிராவல் பண்ண இருக்கிறீங்க. ஸோ இது முழுமையாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட் ப்ரோக்ராமாக இருக்க போது. 4-star ஹோட்டல்ல தான் தங்க போறோம். நீம் கரோலி பாபா ஆசிரம் போக போறோம். மகாவதார் பாபாஜி குகை போக போறோம். இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் நம்ம விசிட் பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம், நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்கிறோம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. நீங்களும் இந்த யாத்திரால கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.